ஐயோ செல்லம் செல்லம், உனக்கா இந்த கதி? ஐயோ செல்லம், நான் ராப்பகலா கனவு கண்டேனே, கனவு மேல கனவு கண்டேனே. செல்லம், உனக்கா இந்த கதி? இப்படி நடக்குமா? நடக்கலாமா? யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ எங்க செல்லத்தை? இல்லை, யார் பிடிச்சு தள்ளி விட்டாரோ எங்க செல்லத்தை? யார் பிடிச்சு தள்ளி விட்டாரோ? ஐயோ, இது நக்கல் பதிவே இல்லைங்க, உண்மையிலே அழுகழுகையா இருக்கு. ஆமா, நிச்சயமா அழுகழுகையா இருக்கு. அகமதாபாத்தில் நடந்த கொடும் விபத்து, ஏர் கிராஸ் விபத்து, கொடுமையான விபத்து. அதில் உண்மையாகவே பயங்கரமான துயரம் நம்ம மனசை வாட்டி வதைக்கிறது. ஒரு உயிர் போனாலும் அது உயிர். அப்படி மரணம், துர்மரணம் நிகழவே கூடாது. இயற்கை தான் எய்த வேண்டும். அது வயது மூப்பின் காரணமாக இயற்கை எய்யலாம். அதை தாண்டி துர்மரணம் நிகழக்கூடாது, போராலும் மரணம் நிகழக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அவா. இப்போ பாருங்க, இஸ்ரேல்காரன் திமிரெடுத்து போய் என்ன பண்ணுதான்? ஈரான் மீது தாக்குதல் நடத்துதான். பச்சளம் குழந்தைகள் காசாவில் உணவுக்காக கையேந்தி வரிசையில் நிற்கான். அமெரிக்காக்காரன் உணவு கொடுக்கன்னுட்டு அவன் பொட்டலமாக லாரியில் கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு ஐயோ வாங்க வாங்கன்னு இவங்க வரிசையில் ஓடுதாங்க, உணவுக்காக ஓடுறாங்க. ஒருவேளை கஞ்சாது கிடச்சிடாதா, ஒருவேளை ரொட்டியாவது கிடச்சிடாதா அப்படின்னு எல்லாரும் ஓடும்போது இஸ்ரேல்காரன் அங்கே தான் பார்த்து குண்டடிக்கான், செல்லடிக்கான். பச்சளம் குழந்தைகள்லாம் செத்து விழுது, அந்த மண்ணில் பாலைவனத்தில் செத்து விழுந்துக்கிட்டு இருக்கு. படுபாதகமான செயலை இஸ்ரேல்காரன் செய்துக்கிட்டு இருக்கான். வருத்தமாக இல்லையா? இங்கே உள்ள ஒரு ஒரு போதகர், ஆமாம், இஸ்ரேல் எதையெல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் நடத்தும், அது எப்படி முன்னுக்கு வரும், அதை மேலே எப்படி வரும், எப்படி அரசாட்சி செய்யும் அப்படின்ட்டு பெருமையாக பேசுவார் ஒரு போதகர். அவருடைய பெயர் எனக்கு நினைவில்லை. ஒரு முறை யூடியூப்பில் அவருடைய இதை பார்த்துட்டு மிகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்தது. அந்த போதகரை நினைத்து மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எந்த மதத்தை சார்ந்தவரும் அந்த மாதிரி பேசக்கூடாது. எல்லோரும் மனிதர்கள் தானே, சக மனிதர்கள் தானே, உயிர் தானே, எனக்கு ஓடுத உயிர் தானே உனக்கும் ஓடுது. அப்போ அந்த உயிர் ஒரு காற்று, எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியலை. இதே பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் தெரியாமல் போயிடுது. ஒரு தூக்கத்தில் போயிடுது, அதெல்லாம் நின்றுக்கிட்டே போயிடுதான் உயிர், எப்படி இல்லாமல் போயிடுது. அது அந்த குடும்பத்துக்கு இழப்பா இல்லையா? நீ மொத்த நாட்டையே ஒரு இன அழிப்பையே செய்துக்கிட்டு இருக்கிய. இஸ்ரேலில் இருந்துக்கிட்டு அந்த நெதன்யாகுங்கிற ஒரு திமிர் பிடித்த, ஒரு அகங்காரம் பிடித்த, ஆணவம் பிடித்த, இரத்த வரி கொண்ட ஒரு மிருகத்தனத்தோட ஒரு மனிதன் அவனுடைய வெறிக்கு இரையாக்கிக்கிட்டு இருக்கான மனிதர்களை. அந்த மனுஷன் பாலஸ்தீனத்தை அழித்தது காணாது, காசா பகுதியை அழித்தது காணாதுன்னு அங்குள்ள குழந்தைகளை, தாய்மார்களை, இளைஞர்களை அழித்ததெல்லாம் போதாதுன்னு ஈரான்லேயும் போய் போர் தொடுக்கான். நாங்கள் அவர்கள் யுரேனியம் குவித்து வைத்துள்ள பகுதியைத்தான் தாக்கினோம். யுரேனியம் குவித்து வைத்துள்ள பகுதியைத்தான் தாக்கினோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதியை தாக்கி அவர்களுடைய அணு ஆயுதத்தை நாங்கள் நாசம் செய்து விட்டோம். அங்கே அவர்கள் அங்கே தாக்கப்படும் போது என்ன ஆகுது? திரும்ப ஈரான் அடிக்கும்ல. அவன் பதறி அடித்து காசாவில் ஓடினான்ல உயிருக்கு பயந்து. அதே மாதிரி இங்கே உள்ள மக்களும் ஓடுவோம்ல. இந்த நிலை தேவையா? உலகத்தில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையைத்தானே இந்த நெதன்யாகு செய்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கண்டிக்கணுங்க, நாமும் கண்டிப்போம். ஆனால் நம்ம இந்திய அரசு அவன் குண்டி தாங்குது. ஏன்னு தெரியல. இஸ்ரேலுடைய குண்டி தாங்குது விசித்திரமாக இருக்குது. ஒருபோதும் இப்படி இந்தியாவில் நடந்ததே இல்லை. எப்போதும் ஒடுக்கப்படுபவர்களுக்கு ஆதரவு நிலையைத்தான் இந்திய அரசும் எடுக்கும், இந்திய ஆட்சியாளர்களும் எடுப்பாங்க. இப்போந்தான் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட அப்படித்தான் இருந்தது. பிஜேபி ஆட்சியில் மாறி போயிட்டுன்னு, வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் வெளியுறவு கொள்கை அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மோடி ஐயா, எங்கள் மோடி ஐயா, கண்ணே கலங்காதே, கை ஒளியே மயங்காதே, எதுக்கு எழுதுதோம் அப்படின்னா அலத்தன வேண்டியிருக்கு. எங்கள் ஐயா மோடி ஐயாவுக்கு
இந்த வீடியோ பாருங்க. இதை பார்த்த அப்புறம் நான் எதுக்காக அழுவுதுன்னு தெரியுதா தெரியலையா? எங்கள் செல்லத்தை இப்படிலாம் நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா, இப்படிலாம் நீங்கள் வேலை வாங்கினீங்கன்னா எனக்கு இதயம் வலிக்குமா வலிக்காதா? செத்து போனவங்க 260 பேருக்கு மேற்பட்டவங்க. அது அது வலி, வேறு வலி, ரணவலி, கொடுவலி. அந்த வலியை தாங்கிக்கிட்டு இந்த இந்தியாவே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு. அதில் நாமும் ஒருத்தர். ஆனால் எங்கள் ஐயா மோடிஜி யாருன்னு அவர் குஜராத் பிரதமர். அவரை போய் விமானத்தினுடைய உடஞ்ச பாகங்களெல்லாம் பிறக்கி அடுக்கி அப்படியே தள்ளி கொண்டு ஓரமாக இரும்பு கடையில் போட சொன்னா இது நியாயமா? இது அடுக்குமா? இது இது என்னங்க? இது என்ன பொல்லாத செயல்? இதெல்லாம் செய்ய சொல்லுதீங்களே, என்னங்க நியாயம்? இது பொறுக்கதில்லை, நெஞ்சு பொறுக்கதில்லை, பொறுப்பதே இல்லை. அதாவது ஒரு உண்மையிலே சோதனைகள் நடந்திருக்கு. அதில் போய் நான் உண்மையிலே நெஞ்சு பொறுக்காம தான் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். அது உண்மை. ஆனால் பொறுக்கலை. இது நியாயமா? இது என் செல்லத்தை இப்படிலாம் பண்ணலாமா? நாங்கள் எப்படி காங்கிரஸ் இனி ஒருபோது எழுந்திருக்க முடியாத அளவில் நாங்கள் அடித்து கீழே தரமட்டமாக ஆக்கிட்டோம். பார்த்தாததுக்கு போதாக்குறைக்கு நாங்கள் அங்கங்கே அந்த இவிஎம் மிஷினை சரிவு கட்டுவோம். தேர்தல் கமிஷன் அது எங்கள் அணி நாங்கள் புதிய வாக்காளர்கள்ன்ட்டு பக்கத்து மாநிலத்திலேருந்து தூக்கியாந்து சேர்த்து வச்சு வாக்களிக்க வைப்போம், வெற்றி பெறுவோம். அதனால் இனிமேல் காங்கிரஸ் ஆண்டாண்டு காலமாக அழுதாலும் காங்கிரஸ் ஆண்டு கொள்வதற்கு இனி வாய்ப்பு நாங்கள் கொடுக்க மாட்டோம். பிஜேபிக்காரங்க நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். நீங்கள் நல்லபடியாக காங்கிரஸ்காரங்க, அதுவும் ஐயா ராகுல் அவர்கள் நல்லபடியாக நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக உங்கள் வீட்டில் செட்டில் ஆகுங்க. இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் அங்கங்கே ஆடி பாடி ஓடிக்கிட்டு அலையாதீங்க. அது என்னங்க நீங்கள் புரியாத ஆளாக இருக்கீங்க? எத்தனை மெத்த படித்த நீங்களே எங்களை புரியாமல் கொள்கை பெரிது, அன்புதான் பெரிது, மக்கள் மீது கொண்டுள்ள நேசம்தான் பெரிது, மக்களை நேசிக்க வேண்டும், அதுதான் உண்மையான தலைவனுக்கு அழகுன்னுட்டு நீங்கள் அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அலைஞ்சியெல்லாம் நெவர் எவர். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எங்களை முள்ள மாதிரி தரணும், முடிச்சரிக்கி தரணும், பண்ணுனா தான் மேலே வரலாம், ஆட்சிக்கு வரலாம். அது உங்களுக்கு தெரியாது ராஜா, தெரியாது, வர முடியாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஆமாம். இப்போ பாருங்க, எங்கள் ஜி என்ன பண்ண போகிறாரு? இப்போ இதெல்லாம் பறக்கிட்டாரு. அப்போ எங்கள் பீகார் மக்கள் என்ன ஆவாங்க? நம்ம ஜி இறந்து போன மக்களுடைய துயரத்தில் பங்கெடுப்பதற்காக போய் லோ ஆங்கிளில் கேமராவை வச்சு ஷூட் பண்ண வச்சு அப்படி நின்று அந்த விமானம் உடைந்து போன விமானத்துக்கு கீழே நின்று அப்படி பார்க்காரு. அது பார்வை. ஆமாம், அது பார்வை. அது அது அப்படித்தான் மனிதனையும். அது அது எங்கே அது எங்கே இருக்கா? எந்த கடையிலங்க? சரி விடுங்க. கடையை பற்றிலாம் பேசியதுக்கு நாங்கள் கடை விரிப்பது கலவர கடை தான் விரிப்போம். மற்ற கடையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கலவர கடை, அதுவும் மத கலவர கடை தான் எங்ககிட்ட இருக்குது. அதைத்தான் தெருவெங்கும் ஊரெங்கும் மாநிலமெங்கும் விரிப்போம். இப்போ 22ஆம் தேதி கவலையப்படாதாங்க, மதுரையில் கலவர கடையை விரிச்சிட்டோம். விரிக்க போகாரம் இல்லை, விரிச்சிட்டோம். அதுக்கு தான் கோர்ட்டே அனுமதி கொடுத்துட்டேன். ஆன்மீகத்துக்குள்ள அரசியலை புகுத்தாதீர்கள், ஆனால் கலவரத்தை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது சொல்லல.
கலவரம் ஏதேனும் ஏற்பட்டால் அங்கு கலந்து கொள்ளும் தலைவர்களை உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் போலீஸ், காவல்துறை அப்படின்னு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மதுரை கிளை எதுவும் உத்தரவு எதுவும் விட்டுருக்கையா செய்யுது? அப்படி எதுவும் செய்யவா செய்யும்? இல்லை இல்லை, செய்யாது. இல்லை, மத நல்லிணக்க மாநாடு நாங்கள் நடத்த போகிறோன்னுட்டு 4 கட்சிக்காரங்க சேர்த்து போய் நின்னா போலீஸ் அனுமதி கொடுக்காது. அது ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கட்டும். ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் என்னையா மத நல்லிணக்க மாநாடு நீ அப்படி எதுவும் பண்ணினேன்னா எவனோ அச்சுட்டு கிடந்து சித்திர போகிறான், கலவரம் வந்துட போகுது, போடியா, மாநாட்டுக்கு அனுமதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க முருகன் மாநாடு நடத்துனாங்கல்ல, அதுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம். கலவரம் அதெல்லாம் வேற கதை. எப்படி கட்சி வளர்க்குது? மண்டைக்காட்டில் கலவரத்தை அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, மாமை மச்சான் உறவோட இந்துவும் கிறிஸ்தவனும் இருந்தான். அவன் 2 பேருக்கு இடையில பிளவை ஏற்படுத்தணும், நாம வளர்ச்சி அடையணும். சோழனா பைய தொங்க போட்டுக்கிட்டு அந்த காந்திங்கிறவனும், மகாத்மா காந்தி இல்லையா, ஒரு எம்எல்ஏவா இருக்காமல நாகர்கோயிலில், அந்த காந்திங்கிறவனும் இந்த பொறி உருண்ட பொன்னாரும் தெருவா அலைஞ்சு சடையை பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்களே நம்ம பிள்ளைய அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு, ஐயோ ஐயோ ஐயோ, கலவரக்காடு, மண்டைக்காடு, கலவரக்காடு போச்சு. ஆமாம், இந்து கிறிஸ்தவர் அப்படின்னு ஒரு வேறுபாட்டை உருவாக்கி ஸ்ட்ராங்காக கன்னியாகுமரியா பிஜேபி ஸ்ட்ராங், கோயம்புத்தூரா பிஜேபி ஸ்ட்ராங், இனிமேல் மதுரையா பிஜேபி ஸ்ட்ராங் அப்படிங்கிற நிலையை நாங்கள் ஏதோ உருவாக்குறோம். இல்லை, நாங்கள் சாதாரண ஆளுகள் இல்லை. சரி, நம்ம எங்கேயோ பேச போயிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நம்ம அப்பர் அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம குஜராத்தில் நிற்போம். எங்கள் ஜியை போய் இப்படி பாடாப்படுத்துவீங்கள, இது நியாயமா, இது தர்மமா, இது அடுக்குமா, இது பொறுக்குமா அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த துருக்கின்னு ஒரு நாடு இருந்துச்சுல்ல, அந்த நாட்டினுடைய அது ஏதோ ஒரு நிறுவனம் அந்த விமான நிலையங்களை பராமரிப்பதும், மேற்கொண்டு அங்கிருந்து கிளம்பும் விமானங்களை சோதனை செய்து அதை பரிசோதனை செய்து அதனுடைய தரத்தை ஆய்வு செய்து அதை பறப்பதற்கு அனுமதி கொடுப்பதும் கைதேர்ந்த நிறுவனம். அந்த நிறுவனம் துருக்கி நிறுவனம். அந்த நிறுவனத்தை 2032 வரை அவங்களுடைய ஒப்பந்தம் இருக்கு. ஆனால் நாங்கள் ஒப்பந்தத்தை வச்சிருக்க மாட்டோமே. ஏன்னா பெஹல்காம் தாக்குதலில் தீவிரவாதிகள் தாக்கியதுனால அந்த தீவிரவாதிகளை நாங்கள் பிடிக்கலை, கைது பண்ணலை, அது வேறு விஷயம். ஆனால் பாகிஸ்தானில் போய் நாங்கள் அது என்ன போங்க நடத்தணும் தாக்குதல். ஆனால் இந்த துருக்கிக்காரன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஏதோ பேசிவிட்டான், அப்படி தெரிய வருது. அப்போ அந்த நிறுவனத்தை நாங்கள் வச்சு வைக்கலாமா? அதுவும் செல்பி அந்த நிறுவனம் பெயர். அந்த நிறுவனத்தை நாங்கள் வச்சு வைக்கலாமா? அதுதாங்க இந்த விமான நிலைய பராமரிப்பு பணி இதுவெல்லாம் சங்காத்தமே எங்களுக்கு வேண்டாம்யா, எங்கள் நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு, வாயா தேசப்பற்று வீரா, அதானி வா அப்படின்னு அக்கில் அப்படின்னு கட்சியெல்லாம் ஏதோ ஒரு எள்ளு அக்கில் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு பராமரிப்பு படி எல்லாம் பார்த்துக்க, விமானத்தை எல்லாத்தையும் நீனே பார்த்துக்க, அதில் நட்டுக்கிட்டு கலந்துருக்காங்கிறத எல்லாத்தையும் பார்க்க பொறுப்பு கோம் பொறுப்பு தான் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தை அதானி நிறுவனத்துக்கு கையில் கொடுத்தாச்சுங்க. கொடுத்த பிறகு இவருக்கு முன் அனுபவம் இருக்கா, பின் அனுபவம் இருக்கா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கு தேசப்பற்று முக்கியம். தேசம் பற்றாக இருக்க வேண்டும். தேசம் பற்றாக இருக்க வேண்டும்னா எப்படி? அதானிக்கு பற்று, கடன்பட்டு இருக்க வேண்டும். அதானிக்கு கடன்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் தேசப்பற்று. பற்று இதில் தான் இருக்கிறது. பற்று வரவு. அதானிக்கு வரவு
இருக்குது, தேசத்துக்கு பற்றாகுது, கடனாகுது அப்படின்னு இருக்கிறதுனால இதாவது. ஆனால் இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் ஒன்று பாருங்க, அதையும் கூட அர்ணாப் கோஸ்வாமிங்கிற சங்கி நாயி என்ன பேசுதுன்னா, அந்த நிறுவனம், துருக்கி நிறுவனமும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்து ஏதோ சதி வேலை பண்ணிவிட்டாங்க அப்படின்னு அவன் ஒரு குண்டை தூக்கி அப்படியே ரிப்பப்ளிக் டிவியில் போடுதாப்புல. அப்படியே நம்ம ஜி இனிமே பொறுக்குது இல்லை, பொறுக்க முடியாது இல்லை. அதனால இனிமே பீகார் எலெக்ஷனுக்கு அவர் புறப்பட்டார். நீங்கள் அது புறப்பட்டாச்சுங்க, பீகார் எலெக்ஷன் கிளம்பியாச்சு. பொறுக்க முடியாது. தேசப்பற்றுலேருந்து நாங்கள் ஒரு போது விலக மாட்டோம், விலகவே மாட்டோம். இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நேரே அங்கே போகிறோம். எங்கே போகிறோம், பீகாருக்கு போய் பாரியா. ஆமாம், தேசப்பற்றுனா என்ன, இந்த துருக்கி நிறுவனம் முன்னாடி இருக்கும்போதே இவன் சரியாக கவனியாமல் விட்டுவிட்டான். நம்மளை கவுக்கு ஏதோ சாதி வேலையோடயே இருந்திருக்கான் பார்த்துக்க. துருக்கிக்காரன் பாகிஸ்தான்காரன் கூட சேர்ந்துட்டாங்கிறது நம்ம அப்பவுமே சொன்னோமா இல்லையா? இந்த இவங்ககிட்ட ஜாக்கிரதா இருக்கணுமான்னு சொன்னோமா இல்லையா? யார் நம்ம ஒரு ஆதினம் சொல்லுவார்ல, மதுரை ஆதினம், தொப்பி தாடி தொப்பி. இந்த அரசு அவங்களுக்காக தானே வேலை செய்யுது, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், சிவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அதே மாதிரி அவர் பிஜேபிக்காக எவ்வளவோ வேலை செய்தார். இன்னும் நிறைய எதிர்பார்க்கும், நம்ம மதுரை ஆதினத்தை இன்னும் எதிர்பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஐயா ஜி மோடிஜி அவர்களிடமும் பீகாரில் நிறைய எதிர்பார்க்கலாம். தொப்பி தாடி அப்படிங்கிற மாதிரி துருக்கி பாகிஸ்தான். ஆக நம்ம மக்கள் 260 பேர் உயிர் போச்சு, விமான விபத்து ஆகி போச்சு. இதெல்லாம் சரியாக இருக்கும்ல, சரியாக இருக்கக்கூடும்ல. அப்படின்னா என்ன பண்ணுறது? அதான் சிந்தனைக்குரிய விஷயந்தான். எதுவும் நடக்காது, மனித தவறு நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம இந்த இதில் சொல்லவே முடியாது. நம்மளால் அந்த மாதிரி இறுதியிட்டும் ஒரு கருத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் விசாரணைக்கு அப்புறமும் நமக்கு தெரிய வராது. அதெல்லாம் ஜனநாயக நாட்டில் தான் தெரியும். நம்ம நாடு ஜனநாயக நாடோ இருந்தாலும் சில நேரம் மறந்து போவதில்லை.